ஏங்க யாராச்சும் கேரளா பரோட்டா சாப்பிட்றதுக்கு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாங்களா? ஆனால் நான் போயிருந்தேங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குருவாயூர் டு பாலக்காடு பக்கத்தில் ஆக்சுவலாக மலபார் ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நல்ல சுட சுட மலபார் பரோட்டாவும் இந்த மாதிரி கறிமீன் பொழிச்சதும் சாப்பிட்றதுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தேன். நல்ல ஹைவேஸில் நல்ல ஒரு மழை டைமு, நல்ல சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டில் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தேன். எனக்கு அங்கே ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போயிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிஷ் மீல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். கேரளா ரைஸு அண்ட் தேவையான காய்கறி கூட்டு, ஃபிஷ் குழம்பு மற்றதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக நாங்கள் போனது அவங்களோட பரோட்டாவும் கறிமீன் பொழிச்சதும் சாப்பிட்றது தான். ஃபிஷ் ஃப்ரை ஒரு சைடில் இருந்தாலும் எங்களோட ஃபேவரட் வந்து நல்ல ஃப்ளேக்கியான பரோட்டாங்க. மலபார் பரோட்டா தாங்க. கேரளா பரோட்டாவை அடிச்சிக்க முடியாது. நல்லா ஃப்ளேக்கியாக ஒரு சேம் டைம் உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஹைலைட்டான டிஷ்ஷே இந்த கறிமீன் பொழிச்சது தாங்க. நல்லா வாழையிலக்குள்ளே நல்லா மசாலா போட்டு அந்த ஃபிஷ்ஷை வச்சு சூப்பர் டெண்டராக சாஃப்டாக நல்லா ஸ்பைஸியாக கொடுப்பாங்க. நீங்கள் பரோட்டாவுக்கும் சாப்பிட்லாம், ரைஸுக்கும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் பயங்கர காம்பினேஷனாக அல்டிமேட்டாக சூப்பர் ஸ்பைஸஸாக டெலிஷியஸாக இருக்கும் தாங்க சொல்லணும். அப்படியே ஒரு சைடில் பரோட்டாவுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவிங்க. நல்லா ஸ்பைஸியாக பிடிக்கும்னா நல்லா சாஃப்டான சிக்கன், அட் த சேம் டைம் நல்லா ஃப்ளேக்கியான பரோட்டா வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக வெண்ணிலா மில்க் ஷேக் அண்ட் ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீமோட எங்கள் லஞ்சை சூப்பராக நாங்கள் வைண்ட் அப் பண்ணோங்க. See you in the next video. Bye bye.